இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சவி வந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்தோடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், அற்பமன்னும் இந்திதனை அடித்தொழிவும் ஆதிக்கந்தனை, மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை, எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை, ஏங்க விடும் தமிழ் தாய்தனை, இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று எண்ணிலடங்காத பெரியாரிஸ்டுகள், எண்ணிலடங்காத பகுத்தறிவாளர்கள், எண்ணிடங்காத பொதுவுடைமைவாதிகள், எண்ணிடங்காத தமிழ் தேசியவாதிகள், எண்ணிடங்காத திமுக காரன் வீதி வீதியா போராடினால இந்தியனை தீண்டல பாசிசத்தையும் பாயாசத்தையும் உண்ணாக்குற 200 கோடி ஓவா சம்பளம் ஒருவேளை பீகார்லயும் யூபியில் பிறந்திருந்தா எங்க ஊருக்கு சொற்றுவாங்களையோ சொற்று பானிபூரி பேல்பூரி விற்க வந்திருக்கிற பெரும் மரியாதைக்கு அந்த தொழில் நான் கொச்சப்படுத்தல. நடிகர் விஜய் போன்றவர்கள் இந்த ஊருக்கு 200 ஓவா குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் திராவிட இயக்கமும் பெரியாரின் பெருந்தொடர்களின் உழைப்பால் பாசிசத்தை எதிர்த்து உழைத்ததால், இங்கு இந்தி தீண்டாமல் இருந்ததால், பாசிச கருத்து வராமல் இருந்ததால், சுமாரா இருந்தா கூட மூஞ்சிக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறீன்னா, நீ பாசிசத்தையும் திராவிட இயக்கத்தை உண்ணாக்குறேன்னா நீ தான் நாக்பூர் ஏஜென்ட். அந்த அரசியலை வளர்ந்துட்டு ஒருத்தர் மேடையில் நின்றுட்டு நான் அதெல்லாம் பேசினா சதின்னு சொல்லுவான்னு கேட்கிறாருன்னா அந்த மூளைக்கு இருந்தது திராவிட சிந்தனை இல்லை, அந்த மூளைக்கு இருப்பது சங்கி சிந்தனை. அது நாக்பூர் அடிமையாக இருக்கிறது என்பதை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். பாசிசம்ங்கிற பெயரை சொல்லும் போதே நடுநடுங்கிய காலங்கள் உண்டு. அந்த பாசிசத்தை ஒருவன் ஜெனரலைஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் தானே அப்படின்னு ஒருத்தர் கடக்கிறான்னா இது ஒன்றும் சினிமா டைலாக் இல்லை மிஸ்டர். திமுகவும் பாசிசம் ஒன்று சொல்றேன்னா உனக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது மிஸ்டர் விஜய். உங்களுக்கு தெரியுமா? ஓரணியில் தமிழ்நாடு என்று மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். அது என்ன ஓரணியில் சாதிகளை மதங்களை கடந்து ஒரு கருத்தாக நான் நிற்போம். அதற்கு சாட்சி இந்த கூட்டம். இங்கே நிற்கிறவங்க எல்லாரும் திமுக காரங்க இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்க யாரும் திராவிட கழகத்து உறுப்பினர்கள் இல்லை, பெரியார் திராவிட கழகத்து உறுப்பினர்கள் இல்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாக இந்த மண் எப்போதும் தந்தை பெரியாரை தலைவராக கொண்டிருக்கோம் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கு. நமக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை என்ன சாதி என்ன மதம் பார்க்காம அவன் கத்துனா சக மனுஷன் கத்துறான். அவனுக்கு பசிச்சா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கவலை சோறை கொடுப்போம், அவனுக்கு தண்ணி தேவைச்சா நம்ம ஒரு கவலை தண்ணியை கொடுப்போம், அவன்கிட்ட வந்து நம்மளும் தண்ணியை வாங்கி கொடுக்கலாம். அந்த தண்ணி சாதி பார்க்காது, அந்த சோறு தீட்டு பார்க்காது. அவன் பண்டிகை போல் ரம்ஜான் வந்துட்டா என்னப்பா எங்களுக்கு பிரியாணி இல்லையா, கிறிஸ்மஸ் வந்துட்டா என்ன எங்கள் வீட்டுக்கு சோறு இல்லையா, அது ஆடி கூழாக இருந்தாலும் நான் ராமசாமியோட பக்தராக இருந்தால் கூட எனக்கு கூழ் ஊற்றலையான்னு கேட்போம். இதுதான் தமிழ்நாடு சொல்லியிருக்கக்கூடிய சமத்துவம். நம்மலாம் சாலையில் போகும்போது பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நெடுஞ்சாலையில் போய் இருக்கும்போது ஒரு சிவன் கோயிலோ ஒரு முருகன் கோயிலோ ஒரு விநாயகர் கோயிலோ ஒரு காளி கோயிலோ இல்லை ஒரு மசூதியோ இல்லை ஒரு தேவாலயமோ இடிபட்டு கிடந்திருந்தா இங்கே இருந்திருக்கக்கூடிய எல்லார் மனநிலையும் என்னவா இருக்கும்? ஓ, ரோட்டு ஓரத்தில் கட்டிட்டாங்க போல இருக்கு, இந்த ஹைவேஸ் இடிச்சு போட்டாங்க, அவ்வளோதான் தமிழ்நாட்டுடைய மனநிலை. இதே வேலையாக போச்சு, ரோட்டில் கட்டுறது வேலையாக போச்சு. அப்படி சொல்கிற ஆள் யாராக இருப்பார்னா நெத்து நிறைய திருநீர் இல்லை நெத்து நிறைய நாமம் இல்லை ஒரு திராட்சைக்கொட்டை இல்லை அனுதினமும் ஜெபம் பண்ணுற ஒரு சிலுவையை போட்டுட்டு ஒரு குல்லாவை போட்டிருக்கக்கூடிய அவர் எந்த மதமாக இருந்தாலும் ரோட்டில் கட்டினா இடிக்கத்தானே சார் செய்வாங்க. தன்னை கடவுள் படைத்தார் என்று நம்புவார், தான் கடவுளால் தான் இயங்குகிறேன் என்று நம்புவார், இந்த பயணத்தை எனக்கு கடவுள் தான் அமைத்து கொடுத்தார் என்று நம்புவார். ஆனால் சாலை ஓரங்களில் தன் கோயிலோ தன் மசூதியோ தன் தேவாலயமோ ஆக்கிரமித்திருந்தால் அது இடிப்பது தானே சரி என்று இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் அறம் பேசுகிறது என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். ஒருவேளை அந்த கோயில் அந்த மசூதி அந்த தேவாலயம் தமிழ்நாட்டுக்கு மேலே வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு செங்கல் உருவி இருந்தால் இந்த செங்கலை கஜினி உருவினாரா, இந்த செங்கலை பாபர் உருவினாரா, இந்த செங்கலை ஆங்கிலேயன் உருவினார்களா, இல்லை இந்த செங்கலை நான் பிராமின் உருவினார்களா என்று ஒரு இயக்கம் நடத்தி ஒரு பதட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மூளையில் உதிக்கிறது என்றால் அது வட இந்தியாவில் இருக்கிறது. அந்த விதையை இந்தியாவுக்கு விதைத்த இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ்ங்கிற மத பாசிச ஒரு கும்பல் விதைத்திருக்கிறது. இப்போது அந்த விதையை தமிழ்நாட்டில் தூவ நினைக்கிறது. விதைப்பவர்களாக
பனையூர் பண்ணையார், மறுமரியாதைக்குரிய நடிகர் விஜய், பெருமரியாதைக்குரிய மாடுகளுடைய தலைவர் சீமான், பெருமரியாதைக்குரிய சிலுவம்பாளையத்திலிருந்து ஏழையாக வந்தேன் என்று மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களால் கொலை வழக்கு குற்றச்சாட்டப்பட்ட கொலையாளி பட்டம் சுமந்த பழனிசாமி போன்ற பல பேர் அந்த விதைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். நாம் எப்போதும் பெருமையோடு சொல்கிறோம், இது பெரியார் மண். நாங்கள் எப்போதும் மனிதத்தின் பக்கம்தான் நிற்போம். தம்பி இந்திரகுமார் பேசும்போது கூட பெரிய வாள் கண்டெடுத்தான். வாள் கண்டெடுத்துட்டா எவ்வளவு போரின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. வாள் ஒருவேளை போரின் பெருமிதமாக இருக்கலாம். அதை தாத்தன் செஞ்சாலும் பாட்டன் செய்தாலும் இன்னொரு போரை இன்னொருத்தர் மீது திணிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எங்களுக்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. அது மனிதத்தை காதலிக்கிற நாகரிகம். அந்த காதலை சொல்லிக் கொடுத்த ஊர் தமிழ்நாடு. அந்த ஓரணியில் தமிழ்நாடாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர் இந்திரகுமார், தோழர் மில்டன், என்னுடைய ஆர்வி தம்பி மைனர், எனக்கு பின்பாக உங்களோடு நீண்ட நெடிய உரையாற்ற காத்திருக்கிற தங்கை மதிவதனி, இந்த கூட்டத்தை பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்குது. எங்களுக்கு ஒரு கட்சி தலைமை வழிநடத்துது. ஆனால் உங்களுக்கு ஊடக வெளிச்சமோ வாய்ப்பே இல்லை. எங்களை விட பன்மடங்கு இயங்குகிற உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாக்பூர் அடிமைகள் தலைப்பு கொடுத்துருக்காங்க. யார் நாக்பூர் அடிமைன்னு நம்ம சொல்லணும். அது மிக முக்கியம். இந்த நாள் மிக முக்கியமான நாள். பெருமரியாதைக்குரிய தோழர் வேலுப்பிரபாகரன் இறந்திருக்கிறார். ஒரு பெரியாரின் பெருந்தொண்டர். அமைப்புகள் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தினார் அவர், இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தன் வாழ்நாளில் எப்போதும் சமரசம் இல்லாது பெரியாரை தூக்கி பிடித்த பெருந்தொண்டர். அவருடைய இறப்பு எனக்கு ஆன்மாவில் நம்பிக்கை இல்லை. வாழ்ந்தபோது மனிதராக வாழ்ந்தார். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நொடி, இந்த நாள், உலகில் ஒரு மொழி பேசுகிற மக்கள் தங்கள் மொழியை நீசபாசை என்று ஒரு கும்பல் சொல்லிக்கொண்டு தாங்கள் நம்புகிற கடவுளுக்கு, மேடையில் இருக்கிற யாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, எனக்கு உட்பட இங்கே இருக்க பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனாலும் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய தங்கை, என்னுடைய சக தோழன், என்னுடைய மனைவி, என்னுடைய நண்பர்கள்லாம் இந்த கடவுளை கும்பிட போகிற போது தன் கடவுள் முருகன், தன் கடவுள் பெருமாள், தன் கடவுள் சிவன், தன் கடவுள் காளி, தன் கடவுள் விநாயகர் என்று, அது தன் கடவுளாக வேப்ப மரத்தை பார்த்தாலும், தன் கடவுளாக கடலை பார்த்தாலும், தன் கடவுளாக சூரியனை பார்த்தாலும் வணங்குகிற போது அப்பா வர்ணா, அப்பா இந்திரா என்று பெயர் சொல்லி தன் கடவுளை அழைக்கிற போது, அந்த கடவுளுக்கு நீ உன் சொந்த மொழியில் பூஜை செய்யாதே. அந்த கடவுளுக்கொன்று ஒரு மொழி படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடவுளின் மொழியே நீ பூஜை செய் என்று ஒரு பழக்க வழக்க சட்டத்தை எழுதிய கும்பல். அந்த பழக்க வழக்க சட்டத்தை சரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, இந்த காஸ்ட்லி பழக்க வழக்க சட்டத்தை நம்மளும் கடைபிடிக்கலாம்னு உள்ள போனால், இல்லை இந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு, குருமாராக இருக்கிறதுக்கு கஸ்டமரியஸ் லா படி நீ பிரம்மன் தலையில் பிறந்திருக்க வேண்டும், உயர்சாதியாக இருக்க வேண்டும் என்று எங்கே வருமானம் வருமோ, எங்கே இன்கம் அதிகம் வருமோ அங்கேயெல்லாம் உங்களையும் என்னையும் நிப்பாட்டாமல் தெருவோரத்தில் கும்பிடுறேன் சாமின்னு சொல்லி நீங்கள்லாம் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டா கோடி புண்ணியம், கோயிலுக்கு வெளியே இருங்கன்னு பழமொழி சொன்னபோது ஒரே ஒரு கிழவன் தான், பெரியாருங்கிற பெருங்கிழவன் தான் கேட்டான், ஏண்டா கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாவே கோடி புண்ணியம்னா கோயிலுக்குள்ள போனால் எவ்வளோதா புண்ணியம் வரும்னு யாரெல்லாம் உள்ளே விடுறான்னு கேட்டார். அந்த கிழவன் தமிழ்நாட்டுக்குள் நாமெல்லாம் தமிழர்கள், இனத்தால் திராவிடர், நம் மொழி ஒரு பாரிய வரலாற்றை கொண்ட மொழி, ஒருபோதும் தமிழர் பெருமை பேசியவர்களை பெரியார், ஆனால் தமிழர் உரிமைக்காக பெரியாரை தவிர யாரும் விருந்ததில்லை என்பதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. அவர் பெயரில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறது. வரலாற்றில் 1967ஆம் ஆண்டு இந்த நொடியில்தான் பேரறிஞர் அண்ணா என்கிற ஒரு பெரும் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சென்னை மாகாணம் இல்லை, இனிமேல் தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என முழங்கி தமிழ்நாடு என பெயரிட்டு இந்த நாளில் தோழர்கள் இந்த இயக்கத்தை நடத்தியிருப்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி. இந்த ஆர்எஸ்எஸ் அடிமைகள்னு ஒரு தலைப்பு. ஏன் அடிமைகள்ங்கிறோம்? இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் உலக நாடுகளுக்கு முன்பு உலக நாடுகள் எல்லாம் எப்போதும் நாம் மனிதர்களாக நாம் படைக்கப்பட்ட போதே ஒரு அரசு என்கிற எந்திரம் வர வேண்டும் என்று சில பேர் படைத்தார்கள். அதை பேராசான் காரல் மார்க்ஸ் சொல்கிறார், அரசே இல்லாத உலகுதான் மானுடம் தான் உண்மையான விடுதலை. அப்படின்னா
என்னை யாரும் கேள்வி வைக்காத, நான் உன்னை கேள்வி வைக்க மாட்டேன். கான்ஸ்டபிள் நிறுத்தாத, போலீஸ்கார் நிறுத்தாத, அமைச்சர் இருக்க மாட்டார், முதலமைச்சர் இருக்க மாட்டார். அப்படி சிஸ்டமே இருக்காது. மனிதர்களாக இயங்குவோம் என்பது ஒரு பூரண விடுதலை. அதை அறிவாசான் காரல் மார்க்ஸ் கனவு காண்கிறார். ஆனால் இடைக்கால ஏற்பாடாக இந்த சமூகத்தில் அரசு ஒன்று அமைய வேண்டும் என்கிற போது, அந்த அரசு அமைந்தபோது இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் என்று ஒன்று அமைகிற போது, அந்த அரசமைப்பு சட்டத்தின்பால் ஒரு அமைப்பு இயங்கும் என்றால், இந்தியாவில் எழுதப்படாத ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி ஒரு பாசிச பயங்கரவாத மத அமைப்பு இயங்குகிறது என்றால் அது RSS என்கிற ஒரு அமைப்பு தான். அரசமைப்பு சட்டத்துக்கென்று சில நோக்கங்கள் இருக்கிறது. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கிற வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகி நாம் ஜனநாயக குடியரசாக எழுத்தில், பேச்சில், நடமாடுவதில், வணிகம் செய்வதில் ஒரு சுதந்திரம் வேண்டும். இந்த நாடு ஒரு சோசியலிச, இந்த நாடு ஒரு செக்குலரிசமாக விளங்க வேண்டும் என்று எண்ணிலடங்காதவோர் எழுதி பேசினார்கள். அது அரசமைப்பு சட்டம். அதேபோல் இன்னொரு அமைப்பு ஒன்று பேசுகிறது, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று. அன்பு கொண்ட நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, அரசமைப்பு சட்டத்தின்படி நீதி வழங்குகிற உச்சநீதிமன்ற நீதி அரசர்களில் இதுவரைக்கும் 52 பேர் இனிமேல் வந்து போயிருக்கிறார்கள். அந்த 52 பேரில் 97 விழுக்காடு இருக்கக்கூடிய நான் பிராமீன்கள் என்று சொல்கிற பார்ப்பன அல்லாதோர் வெறும் 3 இல்லை 4 பேர் தான். அரசமைப்பு சட்டப்படி இயங்க வேண்டும் என்று நாம் கருதுகிற அந்த அரசமைப்பு சட்டத்தில் நீதி வழங்குகிற அந்த இடமே அப்படி இருக்கிறது என்றால், அரசமைப்பு சட்டப்படி இயங்க மாட்டேன், இந்தியாவிற்கு அனைத்து கட்சிகளையும் இயக்குவேன், கோயில்களை இயக்குவேன், கடவுளை இயக்குவேன் என்று சொல்கிற RSS உடைய தலைமை பதவிக்கு இதுவரைக்கும் ஒரு நான் பிராமில் வந்ததில்லை. ஜனா கிருஷ்ணமூர்த்தி வருவார், வெங்கையா நாயுடு வருவார், ஏன் ஆடு அண்ணாமலை கூட வருவார், கொஞ்ச நாள் கழித்து பனையூராரும் போகலாம், பெருமரியாதைக்குரிய சீமானும் போகலாம், எடப்பாடிகளும் போகலாம். அவர்களெல்லாம் அவர்கள் அடிமைகள். அவன் ஒரு கருத்தை எழுதுவான், அந்த கருத்தை மக்கள் மன்றத்தில் விதையுங்கள், அந்த கருத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேருங்கள். நாம் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். எப்படி அடையாளப்படுத்த வேண்டும்? நேற்று முன்தினம் இந்தியாவுடைய எஜுகேஷன் பாலிசியை தீர்மானிக்கிற NCERT மிக முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்கிறது. அந்த முடிவில் மிக முக்கியமான ஒன்று, இந்த CBSE பாடத்திட்டத்தில் திப்பு சுல்தான் குறித்தும், ஹைதர் அலி குறித்தும், மைசூர் போர் குறித்தும் இருக்காது. இனிமேல் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் இஸ்லாமியர்கள், அவர்கள் பாடத்தை என்ன சொல்ல போகிறோம் என்று. நாம் இந்த நேரத்தில் தான் மத சுதந்திரம் குறித்து பேசுகிற நாம், மதத்துடைய வெளிப்படைத்தன்மை குறித்து பேசுகிற நாம், மதச்சார்பை குறித்து பேசுகிற நாம், யார் திப்பு சுல்தான், யார் ஹைதர் அலி என்பதை பேசியாக வேண்டும். பேசுகிற போது தோழர் இந்திரா சொன்னார், கோவையில் ஒரு கூட்டம் என்று. கோவையுடைய அடையாளமாக இருப்பது கோணியம்மன் கோயில். கோவன்புத்தூர், கோவன் என்கிற அரசன் ஆண்டான், அதான் கோவன்புத்தூர் கோயம்புத்தூராக மாறியது. அது பெரும் அடையாளம் கோணியம்மன் கோயில். குண்டுவெடிப்பு நடந்தபோது அந்த இடத்திலிருந்து தான் சங்கிகள் தங்களுடைய களரி ஆட்டத்தை ஆரம்பித்தார்கள், மத பயங்கரவாதத்தை ஆரம்பித்தார்கள். அந்த கோணியம்மன் கோயிலை கட்டி கொடுத்தவர் மாவீரன் திப்பு சுல்தான் என்பதுதான் வரலாறு. மாவீரன் திப்பு சுல்தான், மாமன்னர் ஹைதர் அலி யார்? இவர்கள் தமிழும் கன்னடமும் விளையாடுகிற சாம்ராஜ் நகர், மைசூர், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் என்று கொங்கு ரீஜன் என்று நாம் என்று சொல்லுகிற, அது வெறுமன நாட்டொள்ளி தமிழ் பேசுகிற பகுதி. தமிழும் கன்னடமும் கலந்து ஒரு காலத்தில் இருந்த அந்த பகுதியில் இந்தியாவின் மதச்சார்பின் அடையாளமாக இருந்தவர்கள். நம்முடைய பாட்டி வீர வேலுநாச்சிக்கு ஒரு உதவி என்று வந்தபோது, தீரன் சின்னமலையுடைய பெருமிதங்களாக நாம் பார்க்கிற போது, இந்த தீரன் சின்னமலைக்கு மாமன்னராக இருந்தது யார் என்றால், தீரன் சின்னமலைக்கு மாமன்னராக இருந்தவர்கள் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும். நம்முடைய மருதவர்களுக்கு மாமன்னர்களாக இருந்தவர்கள் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும். அப்படி ஒரு உறவு நமக்கு இருந்தது. காவிரி நீர் வராதென்று குட்டி இளவரசர்கள் உத்தரவு போட்டபோது, மேலே இருந்து கீழே வருகிற கீழ்மடை உரிமையை எவனும் தடுக்க முடியாது, முதலில் காவிரி நீரை திறந்து விடு என்று உத்தரவு போட்டவர் மாமன்னர் ஹைதர் அலி. இப்படி ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஊரில் முதல் சுதந்திர போர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பலத்தை எழுதுகிற போது மைசூர் போரை தவிர்த்து எழுத முடியாது. காரணம், மைசூர் போருக்காக ஆயுதங்களை கொண்டு போய் தன் மன்னர்களை காப்பதற்கு நமது பாட்டன் தீரன் சின்னமலை கிளம்பி போய் மைசூரை முற்றுகையிட்ட வரலாறு உண்டு. அவ்வளவு பெருமிதங்கள் கொண்ட ஊரில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கதையாடல் சொல்லாடல் கர்நாடகாவோட அரசியலை தேர்ந்தவர்களுக்கு தெரியும். கெம்பேகவுடா, கோரேகவுடான்னு 2 பேர். யார் இவர்கள்? கெம்பேகவுடா, கோரேகவுடா யார் என்றால், கர்நாடகாவிலே
ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு கர்நாடகாவுடைய சமூக மாற்றத்தை, கர்நாடகாவுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு உரையாடலை ஆரம்பிக்கிறது. கவுடா என்கிற ஒரு சமூகத்தில் உங்களுடைய தலைவராக இருக்கிற கெம்பே கவுடா, கோரே கவுடாவை கொன்றவர்கள் யார் தெரியுமா? கொன்றவர்கள் மாவீரன் திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் என்று வரலாறு ஆரம்பிக்கிறார்கள். இந்த கெம்பே கவுடா, கோரே கவுடாவுடைய படங்கள் இல்லை, படங்கள் கிடைக்கவில்லை. அவன் தேடுகிறான், எங்கு தேடுகிறான் என்று. நம்ம ஊர்லேயே நம்ம ஊரில் இந்த ஆடு அண்ணாமலையை கூப்பிட்டு நம்ம ஆளுகளும் ஏதோ நம்ம மொழியிலேயே கத்துறாரு, நம்ம மொழியிலே பேசுகிறாருன்னு மருதுருவருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. மாமன்னர்கள் மருதுருவர்களுடைய புகழஞ்சல் நிகழ்ச்சி. அந்த ஆடு அண்ணாமலை மருதுருவ நிகழ்ச்சிக்கு வர்றாரு. இந்த 2 படத்தை பார்க்குறாரு. 2 படத்தை கொண்டு போய் இந்த 2 முகங்களை, தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த 2 முகங்களை அப்படியே கொண்டு போய் கர்நாடகா சொல்லிட்டான், இதுதான் கெம்பே கவுடா, கோரே கவுடா. இவர்கள் தான், இந்த இருவரைத்தான் ஹைதர் அலி திப்பு சுல்தானும் கொண்டாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த கவுடா மக்களை இஸ்லாமியருக்கு எதிராக திரும்பினான். அந்த ஆடு அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டும், மருதிருவர் தன் வாழ்நாள் முழுக்க மருதிருவர் தான் சண்டையிடுகிற போதெல்லாம் எந்த மாமன்னனை நோக்கி நீ என்னுடைய அரசர், நீ என்னுடைய பங்காளி, என்னுடைய தோழன் என்று ஹைதர் அலி திப்பு சுல்தானை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிற வரலாறை தமிழ்நாடு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு நாம் அவர்களுடைய கதைகளுக்கு அடிமையாகி விடுவோம். ஒரு கதை தானே, சாதாரண கதை தானே. நீங்கள் திராவிட இயக்கம் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்த இந்த இயக்கம் இதோடு பால்பட்டு விடக்கூடாது என்று என்னை போன்றவர்களும் ஊடகவாதிகளில் பங்கேற்க எல்லா முற்போக்காளர்களும் அதிமுக திராவிட இயக்கம் தாங்கன்னு பேசணும்ல. அந்த மூலையில் இன்னைக்கு இது திராவிட மூலையிலடா, அந்த மூளைக்குள்ள இருக்கலாம் சங்கி மூளைன்னு ஒரு குரல் வருதா இல்லையா? எடப்பாடி ஏதோ ஒரு கருத்தை மாற்றினார்ல, ரொம்ப முக்கியம். எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் எதை பார்த்தாலும் எப்படி தெரியும்னா, நமக்கு இது தமிழா இல்லை இந்த நிலம் என்னவாக இருக்கிறது, உரிமை என்ன, மக்கள் தெரியும். ஆனால் எடப்பாடிக்கு எல்லாமே செங்கல், இது சிமெண்ட், இது ரோடு, இது எவ்வளோ கமிஷனுங்கிற அந்த சொல்லவிட தான் தெரியும். அந்த மூளை எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு ஆழமாக இந்தியாவில் யாரும் போராடாமல், இந்தியாவில் யாரும் எழுதாமல், யாரும் பேசாமல் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வரல. கோயில்கள்லாம் மன்னர்களால் கட்டப்பட்டது. மன்னர்கள் அந்த வரியை மக்களிடமிருந்து வாங்கினார்கள். மக்கள் தங்கள் அரசனுக்கு கொடுக்கிற வரியில் அரசன் அன்று ஆண்ட அரசன்கள், நமது அரசர்கள் உட்பட முதல் சேவை மக்களுக்கு செய்வதை விட தன் கடவுளுக்கு செய்வதுதான் பெரிதென்று நம்பி தொலைத்திருந்தார்கள். அதனால் தான் நம்பிய சிவனுக்கு, முருகனுக்கு, பெருமாளுக்கு எல்லா மன்னர்களும் கோயில் கட்டினார்கள். நம்முடைய பக்தர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, அவ்வளவு கோயில் இருக்கிறது. அந்த நிலத்தை, அந்த கோயிலை எந்த அரசன், எம்பாட்டன் ராஜராஜ சோழன், எம்பாட்டன் ராஜேந்திர சோழன், என்பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன், என்பாட்டன் அதியமான், எம்பாட்டன் பெருநெல்லி என்று நம்முடைய தமிழ் மன்னர்கள் அத்தனை பேரும் முதல் அரணாக தன்னுடைய அறநிலை என்று கோயிலை கட்டினார்கள். அந்த கோயில் என்பது மக்களிடத்தில் வரி வாங்கி கட்டிய கோயில். அப்படி வரி வாங்கி கட்டிய கோயிலில் ஒரு சமூகம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறது, அந்த சமூகம் மட்டுமே அர்ச்சனைப்படுகிறது, அந்த சமூகம் மட்டுமே கணக்கு வழக்க கொடுத்துட்டு பண்ணையம் பார்க்குது. அது ஒத்து வராது, அது பொதுவாக்கப்பட வேண்டும் என்றுதான் இங்கே ஒரு ஹெச்ஆர்என்சி ஆக்டை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசியலில் மிக முக்கியமாக இருந்த அரசியலை நாம் விதைத்து திணித்து வளர்த்திருந்தால், அந்த அரசியலை வளர்ந்துட்டு ஒருத்தர் மேடையில் நின்றுட்டு நான் அதெல்லாம் பேசினா சதின்னு சொல்லுவான்னு கேட்குறாருன்னா, அந்த மூளைக்கு இருந்தது திராவிட சிந்தனை இல்லை, அந்த மூளைக்கு இருப்பது சங்கி சிந்தனை. அது நாக்பூர் அடிமையாக இருக்கிறது என்பதை நாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த 4.5 ஆண்டு காலம், நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பு நாங்கள் ஆளுங்கட்சி தான். ஆனால் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட வேண்டிய, ஒன்றிய அரசுக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டிய, ஒன்றிய அரசுக்கு எதிராக பரப்புரை செய்ய வேண்டிய, ஒன்றிய அரசுக்கு எதிராக கருத்துருவாக்கம் செய்ய வேண்டிய வேளையில் நீங்களும் நாங்களும் ஒன்றாக நிற்கிறோம். வெகுஜன மக்களோடு சேர்த்தான் சொல்கிறேன், ஊடகவியலாளரோடு சேர்த்தான் சொல்கிறேன், திமுகவுக்கு வாக்களிக்காத மக்களோடு சேர்த்தான் சொல்கிறேன். ஒரு கருத்தை உருவாக்குறோம்ல. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி என்று நம்பப்படுகிற, தமிழ்நாடு இன்னைக்கு வாக்கு வங்கி அரசியல் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்கிற கட்சி இந்த 4.5 ஆண்டு காலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பெருமையாக பார்க்கிற ஒன்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நம்ம பெருமையாக பார்க்குறோம். நம்ம தான் அப்பா அம்மா தான் படிக்கலை, நம்ம தாத்தா பாட்டி படிக்கலை, நம்ம பேருக்கு முன்னாடி இந்த சாதின்னு போட்டிருந்தா வழி இல்லை, நம்ம பேருக்கு முன்னாடி பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி, எம்எஸ்சின்னு போடுவோன்னு தந்தை பெரியார் ஆரம்பித்து வைத்த பட்ட வைத்த நெருப்பு இன்னைக்கு சாதியை போட்டால் கொஞ்சம் கூச்சப்படுறோம். எல்லாரும் சைடில் எல்லார்ட்டையும் சாதி இருக்கானா, அது எல்லார் வீட்டுக்குலையும் இருக்குது.
அந்த மனநோய் மாறுவதற்கு இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும். ஏனென்றால் நம்முடைய முதலமைச்சர் சொன்னது தான் 2000 ஆண்டுகால அழுக்கை 100 ஆண்டுகால திராவிட இயக்கம் முழுவதுமாக துடைத்து விட்டது என்றால் துடைத்து விடவில்லை, கொஞ்சம் மாற்றி இருக்கிறது. எங்களுக்கு இன்னும் 1000 ஆண்டுகாலம் ஆகும் என் அப்பாவிடம் சாதியை மறைப்பதற்கு, என் தாத்தாவிடம் சாதியை மறைப்பதற்கு. ஒருவேளை நான் தாத்தாவாகும் போது, நான் அப்பாவாகும் போது என் பேரப்பிள்ளை சொல்லுவான், எங்கள் தாத்தா சாதி மறுப்பாளர் என்று சொல்லுவான். அந்த நிலைக்கு இன்னும் பல நூற்றாண்டு காலம் இருக்கு எனக்கு. ஆனால் அதற்கு எதிராக ஒரு கருத்தை தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது, தொடர்ந்து கருத்துருவாக்கம் செய்ய தேவை இருக்கிறது. இந்த 4.5 ஆண்டுகளில் பல்கலைக்கழக மானிய குழு என்று ஒன்று வந்து ஒட்டுமொத்தமாக பல்கலைக்கழகங்கள் மீதும் கல்லூரிகள் மீதும் தாக்குதல் நடத்தி கல்வியை மானிய பட்டியல் ஒன்றிய பட்டியல்ங்கிற வாதத்தையெல்லாம் தாண்டி கல்லூரி பாடத்திட்டத்தில் ஒன்றிய அரசு தலையிட்டு நொறுக்குகிற போது இந்த எடப்பாடி எங்கே மிச்சர் சாப்பிட்டுக்குதான்னு கேட்குற கேள்வி இருக்கு. நான் தான் கல்லூரி கட்டினே, நான் என் ஆட்சியில் 70 பிரின்சிபல்ஸை நியமித்தனே. ஆமாம் சாமி, நீ நியமிச்ச. ஆனால் கல்லூரி கட்டுவதற்கு இந்த 4.5 ஆண்டுகளில் பேராசிரியர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு, பேராசிரியர் பதவி கொடுப்பதற்கு, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு பட்டம் அளிப்பதற்கு ஆளுநர் மறுத்த போது 4 வருஷம் முதலமைச்சர் நான் இருந்தேன். எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் ஐயா பெருமரியாதைக்குரிய எம்ஜிஆர் இருந்தாங்க, அவ்வளோதெல்லாம் இருந்தபோது எங்களுக்கு சிக்கல் வரல. இப்போ ஏன்டா சிக்கல் கொடுக்குறேன்னு நீ மோடி எதிர்த்து பேசியிருந்தேன்னா, அமித்ஷாவை எதிர்த்து பேசியிருந்தேன்னா உன்னை நாக்பூர் அடிப்பேன்னு சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் வேணும் தெம்பு திராணி உனக்கு இருக்குன்னு நினைப்பேன். இப்போது சொல்கிறேன், நாங்கள் உறக்க சொல்கிறோம், நாக்பூர் அடிமைகள் என்பது நேரடியாக நாக்பூர் எப்போதும் வராது, அது ஒருபோதும் வெளியே வராது. அது அதிகார மையம். நாக்பூருடைய வெறும் நாக்பூர் நமக்கு ஆரஞ்சு மட்டும் தான் தெரியும். ஆனால் நாக்பூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெரிய சுற்றி மதில் சுவரால் கட்டப்பட்ட அந்த கோட்டைக்குள், அந்த இரும்பு கோட்டைக்குள் தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து போகியவர்கள் சிலவே சொற்ப பேர் தான் இருப்பார்கள். அதற்கு உள்ளே போவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளை வாக்கு வங்கி அரசியல் இருக்கிற நான் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இங்கு கோயிலுக்குள் போவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று, சிலையை தொடுவதற்கு என்ன தகுதி என்று சில தகுதி வைத்திருக்கிறானோ அதுபோல் ஹார்ட்கோராக உள்ள அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு வச்சிருக்கான். ஆனால் அவர் ஏஜென்ட்டுகளாக, அடிமைகளாக சில பேர் அனுப்புவான். அப்படி அனுப்பப்பட்ட ஏஜென்ட்டுகளில் பிரதானவர் தான் இப்போது அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆயுதம் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஆயுதம். இன்னொரு ஆயுதத்தை இப்போது கொண்டிருக்கிறார்கள் மிஸ்டர் பெருமதியாக்கும் நடிகர் விஜய். நான் போகிற இடம் முழுக்க சொல்வதுண்டு, நீங்கள் இந்த கருத்தை உருவாக்கித்தான் ஆக வேண்டும். ஏன் மேடையில் பாயசமும் பாயாசம்னு பாயசத்தை ஒருத்தர் ஒன்றா வைக்கிறான்னா அவனுக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியவில்லை, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாசிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது என்பதற்காக, நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்வதற்காக லட்சக்கணக்கான உயிர்களை இந்த மாவட்டம் எடுத்திருக்கிறது. இவர் பாசிஸ்ட் என்று சொல்கிற போது ஆம் பாசிஸ்ட் என்று சொல்லி ஜனநாயகவாதிகளை, பொதுவுடைமைவாதிகளை, பொதுமக்களை அடால்ஃப் ஹிட்லர் என்கிற மனிதன் துடிதுடிக்க கொண்டிருக்க வரலாறு உண்டு. பாயசம் என்கிற பெயரை சொல்ல போதே நடுநடுங்கிய காலங்கள் உண்டு. ஹிட்லர், முசோலினி என்று எழுதுகிற போதே பாசிசவாதிகள் என்று பயந்த காலம் உண்டு. அந்த பாசிசத்தை ஒருவன் ஜெனரலைஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் தானே அப்படின்னு ஒருத்தர் கடக்கிறான்னா இது ஒன்றும் சினிமா டைலாக் இல்லை மிஸ்டர். எங்களுடைய எண்ணிலடங்காத எங்களுடைய மூத்தவர்கள் எல்லாம் எழுதி 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 பேசி இங்கு கருத்தை உருவாக்கி எது பாசிசம் என்று வகுப்படுக்கிற போது நீ கம்பேர் பண்ணி திமுகவும் பாசிசம் ஒன்று சொல்கிறேன்னா உனக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு தெரியுமா, நான் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய போது கூட சொன்னேன், ஒருவேளை பீகாரில் பிறந்திருந்தால், யூபியில் பிறந்திருந்தால் நடிகர் விஜய் என்ன ஆயிருப்பார்? ஒரு கற்பனை, என்ன ஆயிருப்பார் யோசித்து பாருங்கள். தமிழ் சினிமா என்பது பெரிய சினிமா உலகம். இன்னைக்கு ஏதோ ஒரு ஊரில், கன்னியாகுமரியிலையோ, ராமநாதபுரத்துலையோ, தேனியிலையோ, ஒரு கிராமத்திலையோ, ஏன் பெருமரியாதைக்குரிய மாடுகளுடைய தலைவரான சீமான் இளையாங்குடியில் பிறந்திருக்காருல்ல, இளையாங்குடியில் பிறந்து பிஏ பட்டம் வாங்கிட்டு நான் சென்னைக்கு போனால் பொழைச்சிக்குவேன், எனக்கு நல்லா கதை எழுத தெரியும், நான் நல்லா வசனம் பேசுவேன், போய் திரைக்கதை வசனம் எழுதலாம், நான் நல்லா நடிப்பேன், நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன்னு திரு சீமான் போன்று பல லட்சக்கணக்கான கருப்பு தேகம் தொங்க தொங்க சொந்த ஊரில் இருந்தால் சாதி அடையாளம் இருக்கும், சொந்த ஊரில் இருந்தால் மத அடையாளம் இருக்கும், சொந்த ஊரில் இருந்தால் என் அப்பம் பார்த்த தொழிலை நீ பனையேறான்னு சொல்லுவான், வளையிடான்னு சொல்லுவான், ஆடு மாடு மேய்டான்னு சொல்லுவான், செருப்பு தேய்டான்னு சொல்லுவான். அதுக்கு பின்னாடி ஒரு தீண்டாமை வரும், இந்த ஊரே வேணாம், நகரத்துக்கு போய் சென்னைக்கு போய் பிழைக்க போகிறேன்னு லட்சக்கணக்கான தோழர்கள் சென்னை நோக்கி வந்தோம்ல. நான் கவிஞன் ஆகிறேன், நான் எழுத்தாளர் ஆகிறேன், நான் நல்லா நடிப்பேன், நடிகராகிறேன், நல்லா இசையமைப்பாளர் ஆகிறேன், நான் நல்லா பாடுவேன், பாடகராகிறேன்னு ஒரு நம்பிக்கை விதை இங்கு வைத்திருக்குது அல்லவா. இந்த நம்பிக்கை விதை இந்தியாவில் ஒரு 4 நகரை தவிர எந்த நகருக்கும் இல்லை. அது என்ன 4 நகர்? ஒன்று சென்னை என்கிற நம்முடைய
இந்த சினிமா உலகம் கோடம்பாக்க உலகம். இன்னொரு உலகம் 1960களில் தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன தெலுங்கு சினிமா. இன்னொரு உலகம் 1980களில் தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன கன்னட சினிமா. இன்னொன்று 2000களில் தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன மலையாள சினிமா. 4 சினிமா உலகம் இருக்கிறது. மலையாளத்தில் ஒருத்தன் கண்ணூரிலோ, ஒருத்தன் மலப்புறத்திலோ, ஒருத்தர் கொச்சினிலோ, ஒரு திருவனந்தபுரத்தில் பிறந்தவன் எனக்கு நடிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும் என்றால் கிளம்பி கொச்சின் போ, நீ ஒரு சூப்பர் ஸ்டாராக வளரலாம். வளர்ந்து நிற்கிறார். மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக மம்பூட்டி வளர்ந்திருக்கிறார், மோகன்லால் வளர்ந்திருக்கிறார், இசையமைப்பாளராக எண்ணிடங்கள் வளர்ந்திருக்கார்கள். நான் எங்கோ ஒரு ஊரில் பெல்காமில் பிறந்தேன், சாம்ராஜ் நகரில் பிறந்தேன், நான் துளூவில் பிறந்திருக்கேன், நான் கோவாவுக்கு பக்கத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு கன்னட சினிமா ஆசை இருக்குன்னா கிளம்பி பெங்களூரு வா. அங்கே ராஜ்குமார்னு ஒரு ஹீரோ இருக்காரு, அங்கே யாஸ்னு ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு சினிமா உலகம் இருக்கு, உனக்கு நடிக்க தெரியும், எழுத தெரியும், உனக்கு திரைக்கலைஞர் மீது காதல் உண்டா, இலக்கியத்தின் மீது காதல் உண்டா, கிளம்பி வான்னு ஒரு கன்னட சினிமா வளர்ந்துருக்கு. நான் வைசாக்கில் பிறந்திருக்கேன், திருப்பதியில் பிறந்திருக்கேன், குண்டூரில் பிறந்திருக்கேன். எனக்கு தெலுங்கு சினிமா மீது காதல் இருக்குது, எனக்கு தெலுங்கில் எழுத தெரியும், தெலுங்கில் படிக்க தெரியும், தெலுங்கில் பேசி நடிக்க தெரியும் என்றால் கிளம்பி ஹைதராபாத்துக்கு வா. ஒரு சிட்டி இருக்கு, ஒரு தெலுங்கு சினிமா இருக்கு, அங்கே சிரஞ்சீவிங்கிற சூப்பர் ஸ்டார் வளர்ந்துருக்காரு, பப்புனு பவன் கல்யாண் வளர்ந்துருக்காரு, இசையமைப்பாளர்கள் பல பேர் வளர்ந்துருக்கான் வான்னு அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அல்லவா? அதேபோல் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து சுமார் மூஞ்சி குமாரா இருந்தாலும் 200 கோடி ஓவா சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார். பெருமரியாதைக்குரிய ஏகே, பெருமரியாதைக்குரிய இங்கே இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, எங்களுடைய எப்போதும் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த், எங்களுடைய இசையானி எங்கள் ஐயா, இசைக்கே தந்தை, இசைக்கே கடவுள் என்று நாங்கள்லாம் பார்க்குற இளையராஜா, எங்கள் ஏஆர் ரஹ்மான், எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து, எங்கள் கவிஞர்கள், எங்கள் அக்கா தாமரை உட்பட்ட எத்தனையோ கவிஞர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கு. எத்தனை பேருக்கு சினிமா ஆசை இல்லை, ஒரு ஃபேஷன், என் இலக்கியம், என் மொழி, என் கருத்தை சொல்வதற்கு ஒரு தளம் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு இன்னைக்கு நிற்கிறதில்ல. இது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் சினிமா இருக்கா? பீகாரில் ஒரு சினிமா இருக்கா? ஜார்க்கண்டில் ஒரு சினிமா இருக்கா? மத்திய பிரதேச ஒரு சினிமா இருக்கா? ராஜஸ்தானில் ஒரு சினிமா இருக்கா? டெல்லியில் ஒரு சினிமா இருக்கா? ஏன் இல்லாமல் போச்சு? தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்தி என்கிற மொழியை கொண்டு வந்து எங்கள் மீது திணித்த போது எங்கள் கிழவன், எங்கள் பெருநெருப்பு பெரியார் பற்ற வைத்தார். இந்தி கூடாதாண்டார், இந்தி வேண்டாண்டாண்டார். ஏன் என்ன ஆகும்? இந்தி வந்தால் சமூகம் போகும், வேலை வாய்ப்பு போகும், கலாச்சாரம் போகும், இலக்கியம் போதும். சினிமாவை வாழ்நாள் முழுக்க பெரியார் திட்டினார். ஆனால் பெரியார் தமிழை பாதுகாத்ததால், எங்கள் இலக்கண இலக்கியங்கள் பாதுகாத்ததால் தமிழ் சினிமாவை இந்தி தீண்ட முடியல. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு வந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்தோடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும், அற்பமன்பம் இந்திதனை அடித்தொழிவும் ஆதிக்கந்தனை, மாங்குயில் கூவிடு பூஞ்சோலை, எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை, ஏங்க விடும் தமிழ் தாய்தனை, உயிர் உடலை விட்டு நீங்க வர என்று எண்ணிலடங்காத பெரியாரிஸ்டுகள், எண்ணிலடங்காத பகுத்தறிவாளர்கள், எண்ணிடங்காத பொதுவுடைமைவாதிகள், எண்ணிடங்காத தமிழ் தேசியவாதிகள், எண்ணிடங்காத திமுக காரன் வீதியா போராடினால இந்தி என்ன தீண்டல ஒரு தலைவன் கிடைச்சான். ஆனா அதே நேரத்தில் யூபிக்காரனு, பீகார்காரனு, மாப்பிக்காரனு, ஜார்க்கண்டுக்காரனு இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல, இந்தி படிச்சா முன்னேறலாம் போலன்னு தன் தாய்மொழி அவதிய, தன் தாய்மொழி சாந்தலிய, தன் தாய்மொழி மைதிலிய, தன் தாய்மொழி போஜ்புரிய, தன் தாய்மொழி மார்வாரிய மறந்துட்டு இந்தி படித்தான். 8ஆம் கிளாஸ் படித்தான், 9ஆம் கிளாஸ் படித்தான், பாடம் மண்டைகளை ஏறலை. என்ன பண்ணலான்னு பார்த்தான், எந்த ஊருக்கு போனால் பிழைக்கலான்னு பார்த்தா, எந்த ஊர் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ அந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தாச்சா இல்லையா? இப்போ அந்த இளைஞர்களுக்கு எனக்கு பெருமிதம் கொள்வதற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறார், எனக்கு பெருமிதம் கொள்வதற்கு சினிமா ஆசையிலிருந்து வளர்ந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் இருக்கிறார். ஆனால் யூபிக்காரர்களுக்கும் பீகார்காரர்களுக்கும் யார் சூப்பர் ஸ்டார்? எல்லாரும் நேரம் எங்கே போகிறான்? மும்பைக்கு போகிறான். ஒரு சல்மான் கான், ஒரு ஷாருக் கான். இந்தி என்கிற ஒரு மீடியம் அவர்களை வாழ வைக்கவில்லை. தன் தாய்மொழியான போஜ்புரி, மைதிலி, சாந்திலியை விட்டான், தொலைந்தான். ஆனால் எங்கள் தமிழ்நாடு தனித்து நின்றது, எங்கள் தமிழ்நாடு தனித்த அடையாளத்தோடு இருந்தது, எங்கள் தமிழ்நாடு பாதுகாத்துன்றது. காரணம், நாங்கள் தனித்த அடையாளத்தை கொண்டிருந்தோம். அதனால்தான் இப்போதும் தமிழ்நாட்டை பார்த்து அவன் பொறாமைப்படுகிறான். அன்பு கொண்ட நண்பர்களே, ஒரு 3 நாளுக்கு முன்பு செய்தித்தாளை படிச்சிருப்பீங்க, 4 நாளுக்கு நினைக்கிறேன். ஒரு பக்கம் விளம்பரம், ஹிந்தி பேப்பர் பார்த்தீங்களா? ஹிந்தியில் ஒரு பக்கம் விளம்பரம் இருந்துச்சு ஹிந்தியில். நம்மளை ஜஸ்டே கடந்திருப்போம். பார்த்தோமா தோழர்? ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பாஜக செய்கிறான். அந்த ஒரு புத்தகம் வச்சுருக்கேன், ஆர்எஸ்எஸ்ன்னு. 2015 எலெக்ஷன்
எப்படி இருக்குன்னா எப்போ எழுதுறான், பீகாருடைய 2000 அவன் யூபிலாம் டார்கெட்டில் பீகாரை வைக்கிறான். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி பாடலிபுத்திரம் இருக்கிறது, அது முக்கியமான ஊர். 2015 எப்படி நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம்னு தீர்மானம் எழுதுறான். இன்றைக்கி அந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டான். நம்ம ஏதோ பீகார் எலெக்ஷன் நினைக்கிறான், அது இல்லை. இங்கே அவன் பீகார்லேருந்து 39 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போகிறாங்க, 39 லட்சம் வாக்காளர் எடுக்க போகிறாங்கிறான். அது மேட்டரே இல்லை. அந்த 39 லட்சம் வாக்காளர்களை எங்கே கொண்டு கொடுக்க போகிறான்னா, அவன் ஒரு காலம் வச்சுருக்கான், நீ எங்கே குடியிருக்கியோ அங்கே உனக்கு வாக்குரிமைங்கிறான். ஹிந்தியில் விளம்பரம் போட்டு, நீ திருப்பூரில் இருக்கியா, கோயம்புத்தூர் இருக்கியா, நீ சென்னையில் இருக்கியா, ராமநாதபுரத்தில் இருக்கியா, கன்னியாகுமரியில் இருக்கியா, நீ பதிவு பண்ணுங்கிறான். இப்போ இங்கே உள்ளவனா அது தமிழில் விளம்பரம் வரல, இங்கிலீஷில் வரல, ஹிந்தியில் வந்திருக்கு. அந்த ஹிந்தியில் படித்தவன் என்ன பண்ணுறான், ஆமாம் ஐ ஆம் ரெசிடென்சி, நான் இங்கே வாழ்கிறேன். எங்கே வாழ்கிற, ஏற்கனவே ஒரே நாடு ஒரே ரேஷன் விட்டு வந்தாச்சு, எனக்கு இருப்பிட சான்றிதழ் எங்கே இருக்குது, ரேஷன் கார்டு கோயம்புத்தூர் இருக்குது, ரேஷன் கார்டு திருப்பூர் இருக்குது, ரேஷன் கார்டு பல்லாவரத்தில் இருக்குது, ரேஷன் கார்டு அரக்கோணத்தில் இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறான், அந்த செயலியில் 39 லட்சம் வாக்காளர்கள் தென்னிந்தியாவிலேருந்து பதிவு பண்ணுறான். நான் இருப்பிட எங்கே இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன். அங்கே என்ன பண்ணுறான், 39 லட்சம் வாக்காளர்களை டெலீட் பண்ணுறான். டெலீட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் டெலீட் பண்ணமோ நாங்கள் நீக்கியவர்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம்னு கை தூக்கிறோம் கோர்ட்டில். கோர்ட் என்ன சொல்ல, ஒரே நாடு ஒரே இந்தியா, பரவாயில்ல, நீ ஜனநாயக கடமையாற்றுறதுக்கு வயது வந்தவருக்கு வாக்குரிமை கொடுக்கணும், பரவாயில்ல, நீ போகணும் கோர்ட்டு சொல்லுமா இல்லையா? அப்போ டெலீட் செய்யப்பட்ட 39 பேரில் எவனோ ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட் போவான். நான் பல்லடத்தில் இருக்கேன், என்னுடைய வாக்கை மோடி நீக்கிட்டாரும் பாரு. வாதாடுறதுக்கு வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் வருவார். அஸ்வினிகுமார் யார், பாஜக வக்கீல். பார்க்குற நீதியரசர், இந்த நாடு ஜனநாயக நாடு, ஆர்டிகல் 19 கிளியர் சேஸ் எவரிபடி இஸ் கோயிங் ஆன் எனி லேண்ட் இந்தியா. இவர் 7 ஆண்டுகளாக திருப்பூரில் இருக்கார், நீ நீக்கினது ஜனநாயக விரோதம், அதனால் நீ அவருக்கு வாக்குரிமை கொடு. அஸ்பர் இந்த எதுப்படினா இன்னைக்கு வந்திருக்க அமெண்ட்மெண்ட் படி இந்த எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுதுன்னா, இந்த மேனிஃபெஸ்டோ எங்கே நீ குடியிருக்கியோ அங்கே தான் ஓட்டுன்னு சொல்லிடுச்சு. அதனால் 39.9 லட்சம் பீகார் வாக்காளர்களுக்கும் நீ தமிழ்நாட்டில் கேரளாவில் வாக்குரிமை கொடுன்னு உத்தரவு வரப்போதா இல்லை எழுதி வச்சுக்கோங்க. வந்துட்டா என்னாகும் தமிழ்நாட்டில் 15 லட்சம் இந்தி வாக்காளர்கள். அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? திராவிட இயக்கங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகங்கிற போட்டியில் எத்தனை விழுக்காடு வாக்கு வித்தியாசம் இது வரைக்கும்? 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் தேர்தல் தீர்மானிக்குது. அப்போ 15 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறான். அந்த 15 வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறான். மறைமுகமாக தமிழ்நாட்டின் மீது படையெடுக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் எழுதி வைத்து விட்டான். அதுதான் இன்னைக்கு எலெக்ஷன் ரூல். அது எவ்வளோ தெளிவாக இருக்கான் பாருங்க. நீங்கள் ரொம்ப தீவிரமான பிரச்சனைகளில் ஆர்எஸ்எஸ் எங்கே ஒளிஞ்சிருக்கான் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப இருக்க பிடிச்சி வச்சுக்க சார், கோர்ட்டில் பார்த்துக்குங்க சார்பா சார், மேட்டர் ஸ்பெண்டிங் கோர்ட்டு சார், இப்போ ஏன் சார் டிஸ்கஸ் பண்ண, நம்மளும் ஜனநாயக நாடில் இது கோர்ட்டில் பார்த்து பாம்பான். அப்போ நீதிமன்றத்தின் போய் பின்பு ஒளிந்து நாங்கள்லாம் வழக்கறிஞர்கள் அணி வைக்கிற போது நீதிமன்ற அணியை வைத்திருக்கக்கூடிய பாஜகங்கிற கட்சி இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது மறைமுகமாக தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதலை கண்டும் காணாமல் சில நாக்பூர் ஏஜெண்டுகள் இங்கு இருக்கிறார்கள். அந்த ஏஜெண்டுகள் யார் என்பதை அம்பலப்படுத்தி, அந்த ஏஜெண்டுகள் இவர்கள்தான், இந்த கருத்து தான் அந்த நாக்பூர் கருத்து என்பதை உறக்கச் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதில் பிரதானவராக இன்னைக்கு வளர்ந்துருப்பவர் தான் பாசிசத்தையும் பாயாசத்தையும் உண்ணாக்குகிற 200 கோடி ஓவா சம்பளம். ஒருவேளை பீகார்லேயும் யூபியில் பிறந்திருந்தா எங்கள் ஊருக்கு சொற்றுவாங்களையோ சொற்று பானிபூரி பேல்பூரி விற்க வந்திருக்கிற பெரும் மரியாதைக்கு அந்த தொழில் நான் கொச்சப்படுத்தலை. அது பிரதான தொழில். என் சகோதரன், இந்திய சகோதரன், நான் பார்க்க முடியாத, நான் என் ஊரில் போய் கம்பி கட்டினேன்னா, என் ஊரில் போய் சித்தாள் வேலை பார்த்தேன்னா, என்னாலையா வந்தாளா, இந்த சாதிக்காரன் சித்தாள் வேலை பார்க்குறான், இந்த சாதிக்காரன் பானிபூரி விற்கிறான் அப்படின்னு சாதி பெருமனுக்கு இழுக்க வந்துருன்னா வெளியூர் தாண்டி போய் சாதியெல்லாம் மறைச்சிட்டு நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், ஒட்டவை மேய்க்க கூட போய்க்கிறேன். ஆனால் சொந்த ஊரில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம்ல, அந்த சொந்த ஊரில் வெம்பாடு பட்டு தான் உழைக்கிறான். அதுபோல் ஒருவேளையில் பீகார் யூபியில் பிறந்திருந்தார் நடிகர் விஜய் போன்றவர்கள் இந்த ஊருக்கு 200 ஓவா குறைஞ்சபட்ச ஊதியத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் திராவிட இயக்கமும் பெரியாரின் பெருந்தொடர்களின் உழைப்பால், பாசிசத்தை எதிர்த்து உழைத்ததால், இங்கு இந்தி தீண்டாமல் இருந்ததால், பாசிச கருத்து வராமல் இருந்ததால், சுமாராக இருந்தால் கூட மூஞ்சிக்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்னா, நீ பாசிசத்தையும் திராவிட இயக்கத்தை உண்ணாக்குறேன்னா நீ தான் நாக்பூர் ஏஜென்ட் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது எடப்பாடியாக இருந்தாலும் இல்லை மாடுகளின் தலைவன் மரியாதைக்குரிய
சீமானாக இருந்தாலும் அந்த ஏஜெண்டுகளை அம்பலப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்வோம். பெரியார் என்கிற பெருநெருப்பை தொடர்ந்து வாசிப்போம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல் இந்த ஆட்சி பெரியாருக்கான ஆட்சி. அதைத்தான் உங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் தன்னுடைய கருத்தை பாசிசத்துக்கு எதிராக, மதவாதிகளுக்கு எதிராக, இந்த மொழி மேன்மைக்காக, மக்கள் மேன்மைக்காக, எல்லாம் தாண்டி மனிதத்திற்காக எப்போதும் பேசி வருகிறார். மனிதம் வளரட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.